உங்ககிட்ட தான் சொன்னேன். திமுகவில் இருந்து கைது செய்யப்படக்கூடிய முதல் அமைச்சராக கே.என். நேரு இருப்பார்ன்னு சொன்னேன். அதற்கு உண்டான ஆமா. சம்பவங்கள் நடக்கிறது. நம்ம சொல்றதுதான் நடக்குது. எந்த இடத்துலயும் சரி, நம்ம சொன்னது இந்த இடத்துல நடக்கலன்னு யாருனாலயும் சொல்ல முடியாதுங்க. நான் சீரியஸா ஒரு வீடியோவே ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். எல்லா டேட்டையும் கண்டிப்பா. போட்டு எப்ப நம்ம எந்த சம்பவத்தை சொன்னா அதுக்கப்புறம் எந்த தேதியில இந்த சம்பவம் நடந்துச்சுங்கிற வரைக்கும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பாருங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லியிருக்கோமா எல்லாமே நடந்திருக்கு. சும்மா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி டெய்லி நாளைக்கு ஏதோ வாய்க்கு பொறி போடுறதுக்கும் எவங்கிட்டயோ வாங்கின காசு கூவுறதுக்கும் வாய்க்கு வந்ததை சொல்றதெல்லாம் இல்ல. உண்மையிலேயே நம்ம சொன்ன தகவல், அதிகாரப்பூர்வ தகவல். இப்ப நாளைக்கு நேரு கைது செய்யப்படுகிறாருங்கிறது தான் உண்மையா இருக்கு. விஜய் கேஸ் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அங்க போய் இடி நாளைக்கு எங்களுக்கு அந்த ரைடு பண்றதுக்கு உண்டான அதிகாரத்தை இந்த ஸ்டேவை கொஞ்சம் விலக்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆ. இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மறுபடியும் உள்ள போய் கட்டைய போட்டு இடிய கேன்சல் பண்ணி வரவிடாத அந்த ஸ்டேவை நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுன்னு திரும்பி இவங்க போறாங்க. இவங்க எந்த அளவுக்கு அவர்களை எந்த பிரச்சனையும் கொடுக்க விடாத பண்ணணுங்கிறதுல திமுக திரும்பி எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க.